சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர் என்னங்க? சார் முருகன் சார். முருகன். சொல்லுங்கண்ணா. எந்த ஊரு? திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம் வட்டம், புளியம்பட்டி கிராமம் சார். செங்கம் வட்டம். ஆமாம் சார், செங்கம் வட்டம் சார். சரி. புளியம்பட்டி கிராமம். சொல்லுங்கண்ணா. இப்போ என்ன உங்களுடைய அனுபவம் என்ன? இப்போ போர் போட்டு நாங்கள் 600 அடி போட்டிருக்கோம் சார். எங்கள் பக்கத்தில் 650 அடிலாம் போட்டிருக்காங்க. எனக்கு தண்ணி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, தண்ணி வரல. நான் இந்த சிஸ்டத்தில் பார்த்துட்டு போய் சிலிக்கான்லேருந்து பம்பு ஏற்றாந்த ஓரளவுக்கு பக்காவாக வருது சார். எனக்கு பக்கா வருது. பக்காவாக ஓடிட்டு இருக்கு சார். எங்கள் இதில் 2 ஏக்கரா பயிர் பண்ணியிருக்கோம் சார். கரெக்டாக அந்த லொக்கேஷன் திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலைலேருந்து 50 கிலோமீட்டர் சார். செங்கத்துலேருந்து 20 கிலோமீட்டர் சார். ஊர் பேருங்க? புளியம்பட்டி கிராமம் சார். புளியம்பட்டி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? விவசாயம் தான் சார். விவசாயம் தான் பண்ணுறீங்க. விவசாயம் தான் பண்ணியிருக்கோம் சார். செல்கான் பம்ப் உங்களுக்கு எப்படி தெரியும்? சிஸ்டத்தில் பார்த்தோம் சார், யூடியூப் மூலிமா பார்த்துட்டு இந்த பம்பு நல்லா இருக்குன்ட்டு ஃபோன் பண்ணி விசாரித்தோம். இங்கே இருக்குது இங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம். ஆர்டர் கொடுத்துட்டு நேராக வந்து கம்பெனி பார்க்கலாம், நாங்கள் நேரடியாக போய் எடுத்துகிட்டு வந்தோம். நேரடியாகவே கம்பெனிலே போய் அவங்க ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த பிறகு சரி ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னு வாங்கியாந்து ஒன்று போட்டிருக்கோம் சார். பக்கத்தில் இன்னும் 2 பம்ப் போட்டிருக்கோம் போர், அதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் சார். சரி சரி, ஓகே ஓகே. இப்போ அந்த என்ன ஆயில் இன்ஜினில் என்ன பண்ணிக்கிறீங்க? ஆயில் இன்ஜினில் புதுசாக ஹெட்டு இப்போ மாடல் மாற்றி போட்டிருக்கோங்க சார். இந்த ஆயில் இன்ஜின் ஹெட்டு மாற்றி ஆயில் இன்ஜின்லேயே ஓட்டுறோம் சார். கம்ப்ரஸரை அவங்க கம்ப்ரஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்க கம்ப்ரஷர் வாங்கலை சார். எனக்கு ஆயில் இன்ஜின்லேயே போடுறதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்மர்சிபிள் மோட்டரே வாங்கல? கம்ப்ரஷர் மோட்டர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தெரியல சார். எனக்கு ஆயில் இன்ஜினில் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். சப்மர்சிபிள் இப்போ உங்கள் பக்கத்துல எல்லாம் சப்மர்சிபிள் மோட்டர் போட்டிருக்காங்க. எல்லாருமே மோட்டர் டைப் தான் சார் போட்டிருக்காங்க. எல்லாரும் மோட்டர் தான் போட்டுருக்காங்க. நீங்கள் ஏன் மோட்டர் போடாமல் கம்ப்ரஸர் போட்டீங்க? கம்ப்ரஷர் எனக்கு வந்து இதுவே நல்லா தெரியுது சார். மோட்டரை விட 2 மடங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடிய வசதியா இருக்கு சார். இல்ல ஒரு மோட்டர் எடுக்கலாம் சார், 10 பேர் குறலாம சார் தேவைப்படுது சார் வேலை செய்ய. இதுனா பிரச்சனை இல்ல சார். நாங்க அந்த எங்க வீட்ல ஃபேமிலியே நாங்க இத மெயின்டைன் பண்ணிக்கிறோம் சார். ஈஸியா எடுத்துக்கிறோம், இறக்கிறோம் சார். ஆளே வெளியாளே தேவையில்லை. வெளியாட்கள் தேவையே கிடையாது. நாங்க எங்க ஆளுங்களை வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சரி, எவ்வளவு செலவு பண்ணீங்க இதுக்கு? இது கம்மி தான் சார். இது சாதாரண 50,000 ரூபாய் ஆயிடுச்சு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும் சார். நாங்க போர் செட்டு மோட்டர் இறக்கணும்னா இல்ல இப்ப இது வெறும் 50,000 ரூபாய்க்குள்ள இறக்கிட்டோம். 50,000 ரூபாயில இறக்கிட்டோம். 50,000 ரூபாய்க்குள்ள இறக்கிட்டோம் சார். தண்ணி எவ்வளவு வருங்க? அசால்ட்டா எங்களுக்கு இன்னைக்கு அதை விட இது 2 மடங்கு 2 இன்ச் தண்ணி வெளியே எடுக்கிறோம். 2 இன்ச் தண்ணி எடுக்கிறீங்க. 1.25 அவுட்புட் போட்டிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு சராசரி எங்களுக்கு 2 இன்ச் தண்ணி வெளியே 2 இன்ச் தண்ணி வெளியே எடுத்துறோம். இப்போ சப்மர்சிபிள் போட்டிருந்தா எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கும்? அது 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். எடுத்தாலும் 1.5 இன்ச் தண்ணி தான் 1 இன்ச் தண்ணி தான் எடுக்க முடியும் சார். 1 லட்சம் செலவு பண்ணாலும் 1.5 இன்ச் 1 இன்ச் தண்ணி தான் எடுக்க முடியும். இந்த 50,000 ரூபாய் செலவுலே நாங்க 2 இன்ச் தண்ணி டபுளா 2 இன்ச் தண்ணி எடுக்கிறீங்க. உண்மையா சார். நல்லா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா அமைஞ்சிருக்கு. ஓகே. நல்ல மாதிரி இந்த ஆயில் பழைய ஆயில் இன்ஜினே நீங்க பழைய ஆயில் இன்ஜின்லயே மாத்தி அதே வச்சு மோட்டர் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, எவ்வளவு வெள்ளாமை இங்க வச்சு வளர்றீங்க? இங்க 3 ஏக்கரா பயிர் பண்ணிருக்கோம் சார். என்ன விவசாயம் இது? இப்போ பூ பயிர் பண்ணிருக்கோம் சார். என்ன பூ? இல்ல சொட்டு ஜம்மங்கி சாமந்தி பூ பயிர் பண்ணிக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட்லாம் இது ஃபுல்லா மரவள்ளி குச்சி தான் சார் போடுற இடம். இப்போ போர் போட்டு இந்த தண்ணி எடுத்த பிறகு பூ பயிர் பண்றது எங்களுக்கு வசதியா இருக்கு. சரி, பக்கத்துல வந்து பாத்தாங்களா? கண்டிப்பா சார். இங்க இருந்து எங்களை சுத்தி இருக்கிற 7 விவசாயிகிட்டான்னு காட்டிருக்கேன் சார். 10 பேருக்கு மேல போன் பண்ணி சொல்லியிருக்கேன் சார். சொல்லிருக்கீங்க. 7 பேர் எங்க ஸ்பாட்டை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்க சப்மர்சிபிள் வேண்டான்னு இது வந்துருக்கீங்க. கண்டிப்பா சார். அந்த மோட்டரை விட இது 3 மடங்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. டென்ஷனே இல்ல. சொல்லுமா செலவும் கம்மி, ரொம்ப செலவு கம்மி. மோட்டர் பேலர் வச்சுனா அது தூக்கப்படுறது 10 ஆள் வேணுமா சார்? குறலாம நான் போட்டு சார் கால் போயிருக்குது. அதுல இருந்து நமக்கு நீ பக்கத்து நிலத்துக்கார் சார். ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. 1 மாசமா எடுக்காத காரணம் ஆள் ரெடி ஆகாது. ஏங்க ஆள் கிடைக்குது இல்லையா? கிடைக்கிறாங்க சார். இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்றாங்க சார். கரெக்டான டைமுக்கு அமையறது. இதுனா நாங்க எங்க ஃபேமிலிக்கு ஆளை வச்சு ரன் பண்ணிக்குவோம். அந்த செயின் பிளாக் வந்து மிஷின் வந்தா தான் தூக்க முடியும். இல்ல கையில எடுத்துருவோம் சார். கையில எடுத்துருவீங்களா? 10 பேர் ஆளு வேணும். ஏங்க அந்த மிஷின்லாம் கிடையாதா? அங்க அரூர் வந்தா தான் சார் மிஷின் இல்ல, லோக்கல் இல்ல சார். உங்க ஆளு லோக்கல் மிஷின் கிடையாது. அப்ப நீங்க தான் ஆளு வச்சு எடுத்தாகணும். அப்ப ஆள்னா 10 பேர் வேணும். கண்டிப்பா 10 பேர் வேணும். எங்க அங்கெல்லாம் வந்து மிஷின் வைக்கிறாங்க, 2 பேர் 3 வச்சு எடுத்துறாங்களா? நம்ம ஏரியால மிஷின் இல்ல சார். மிஷின் எங்க ஏரியாவுக்கு 30 கிலோமீட்டர் இல்ல 40 கிலோமீட்டர் வெளியில போகணும் சார் மிஷின் இட்டுன்னு வரதுக்கு. அதுதான் சார் எங்களுக்கு. எவ்வளவு மிஷின் எடுத்தா எவ்வளவு காசு கேட்பாங்க அவங்க? இப்போ குறைஞ்சது 5,000 ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க. இருந்தாலும் நாங்க எங்களுக்கு வர தூரம் அதிகம் சார். அதனால நீங்க உங்க ஆளு வச்சு, அதனால எங்க ஆளுங்களே விவசாய ஆளுங்களே வச்சு கூட்டி எடுத்துக்கிறோம் சார். இப்ப வேலை டைம்ன்றதால ஆளுங்க வர மாட்டாங்க, எடுக்கிறதுக்கு சிரமம். 1 மாசமா மோட்டர் உள்ள கிடக்குது. மோட்டர் காயில் போய் ஆள் இல்லாம இருக்கு சார். இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 100% உண்மை சார். விவசாயிகளுக்கு பெரிய நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் விவசாயிகள் நம்புறது இல்ல. கண்டிப்பா சார். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க பேஸ்புக், எங்க ட்விட்டர், எங்க வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் மெயின் பண்ணிக்கிறோம் சார். இது எங்க ட்விட்டர்ல ஓடிட்டு இருக்கு சார். இது
கம்பெனிக்கார் நம்புறாங்களோ இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நேரடியாக எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எங்கள் டியூட்டரில் பேஸ் பண்ணிக்கிறோம் சார். ஓகே 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 ஓகே, நல்ல தகவல். கண்டிப்பா, இதை விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க? விவசாயிங்க இது மோட்ரு போட்டு கஷ்டப்படுறத விட சிலிக்கானில் போய் இந்த பம்பு எடுத்து போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. செலவு பண்ணுறது 100% தக்கும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவாக செலவு கம்மியில் நல்ல தண்ணி எடுக்கலாம்னு எங்களோட கருத்து சார். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.